ஹாய், எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? டியூஸ்டே காலையில் எழுந்து வந்தோடனே இன்றைக்கி உளுந்து வறுக்கிற வேலை தான். ஏன்னா இந்த பனிக்காலம் வந்ததுலேருந்து சளி பிடிச்சிடும். உளுந்து களி கஞ்சி எதுவுமே செய்யலை. சரி, இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு உளுந்து கஞ்சி தான். அதுவும் உளுந்து வறுத்த உடனே வீடே செம்ம வாசனை. காலையிலே எல்லாம் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் கருப்பட்டி எல்லாம் காய்ச்சிட்டு இந்த உளுந்து களி வச்சோம்னா களியாக கொடுத்தா தொண்டையில் அடிக்குது, உளுந்து வாசனை அடிக்குது கஞ்சி கொடுத்தா. அதனால் என்ன பண்ணுறதுன்னா இந்த சுக்கு ஏலக்காய்லாம் வறுக்கும் போதே போட்டு அரைச்சிடுவேன். அப்போ சூப்பராக இருக்கும் வாசனை. நல்லா வறுத்துட்டு எல்லாம் அரைச்சி வச்சுட்டு நான் 7 மணிக்கே எல்லாம் பண்ணிவிட்டேன். சரி, 7:30 மணிக்கு மேலே சூடாக வச்சுக்கலாம். தக்காளி சாதம் இன்றைக்கி 1 பாட் தக்காளி சாதம் மாதிரி. இந்த தக்காளி சாதம் பிரிஞ்சி மாதிரி செய்யாத. தக்காளி சாதம் சொன்ன உடனே சந்தோஷ் வாயிலேருந்து பிரிஞ்சி மாதிரி இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் போட்டு செய்யாத. நிறைய சோம்பு போட்டு நல்லா குழைய நிறைய தக்காளி பழம் போட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா 3 வேளையும் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். அதே மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சேன். கொஞ்சம் தேங்காய் பால் எக்ஸஸாக இருந்ததால் அதை கொஞ்சம் தக்காளி சாதத்தில் ஊற்றியும் அதுலேயும் கலந்து விசில்லாம் போட்டுட்டேன். இந்த பக்கம் நான் எப்படி உளுந்து களி செய்வேன்னா, கொஞ்சம் அடுப்பில் வைக்க மாட்டேன், ஏன்னா கட்டி ஆகிடும்னு சொல்லிவிட்டு கீழே வச்சு அரைச்சதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பில் வச்சு கலந்து விடுவேன். நல்லா சூப்பராக வரும். தேங்காய் பூவும் தேங்காய் பாலும் ஊற்றிடுவேன். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, காயெலாம் இருந்துச்சு, கட் பண்ண சோம்பேறித்தனமாக இன்றைக்கும் ஆம்லெட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லெட் ப்ரோக்கோலி போட்டு ஆம்லெட் போட்டு எல்லாம் வச்சுட்டேன். கரண்டி ஆம்லெட் போட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தக்காளி சாதம் தான் செம்மையாக இருந்துச்சு. நல்லா குழைய எல்லாம் கடகடன்னு சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு. பாய்.